வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் தோட்டத்தில் இருக்கிற வீடியோ ஃபுல் கவரேஜோடு போட்டுருக்குற. அதாவது இது வந்து சமையல் டைனிங் ஹால்லேருந்து ஃபுல்லாக போட்டிருப்போம் பாருங்கள். அப்படியே மீன் தொட்டி, ஃப்ரிட்ஜு பக்கத்தில் ஒரு மீன் தொட்டி, அதுக்கு மேலே ஒரு கபோர்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வரம் பாருங்க. அதாவது இது வந்து டைனிங் ஹால் கொஞ்சம் விலாசமாக தான் போட்டிருப்பாங்க. இதுதான் டைனிங் ஹாலு. அப்புறம் ஹால் சோஃபா செட்டில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இது வீடியோ முதல்ல போட்டிருப்பேன், இருந்தாலும் இன்னொரு டைம் போட்டுருக்குறேங்க. இது டிவி ஒரு மாதிரி டைனிங் ஹால் மேலே வந்து 3 ஃபேனோடு தான் போட்டிருப்பாங்க. அங்கே வந்து எங்கள் தாத்தா உட்காந்து அவர் இதே வெளியே போயிட்டு வந்தார். இப்போ வந்து உட்காந்து சும்மா நியாயம் பேசிகிட்டு இருக்கிறாரு. உட்காந்து நியாயம் பேசிகிட்டு இருக்கிறாருங்க. அப்படியே அவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டார், அப்படியே போயிட்டே இருப்பாருங்க. அப்புறம் வந்து டைமுக்கு வந்துடுவார் 1 மணி ஆனால். அப்புறம் பார்த்தீங்கன்னா சோஃபா செட்டு 3 சோஃபா செட்டுங்க காலில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம் இருக்குதுங்க, 3 ரூமு. இது தாத்தா படுக்கிற ரூம். எல்லா ரூம்லேயுமே கபோர்டு இருக்குது. கபோர்டோடு தான் போட்டிருப்போம். கபோர்டு ஏசியோடு தான் போட்டிருப்போங்க. இது சாமி ரூமு இப்படி தான் கட்டியிருப்போங்க. 3 கபோர்டுங்க. எல்லா பூஜை சாமான் வைக்கிறதுக்கு 3 கபோர்டு இருக்குங்க. ஒவ்வொரு கபோர்ட்லேயும் ஒவ்வொரு பூஜை பொருள் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பூஜை பொருள், எண்ணெய், திரி இப்படி தான் போட்டிருப்பாங்க. சாமி ரூம் மொத்தத்தில் இப்படி தான் வைக்கணுங்க. அதை ஒவ்வொரு கபோர்டில் பார்த்திங்கன்னா 3 கபோர்டு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பெட்ரூம், ஒரு பெட்ரூமு. இது ஒரு சின்ன பெட்ரூம். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெட்ரூம். இது வந்து சின்ன பெட்ரூமுங்க. இது வந்து இருக்கிறதுல பெரிய பெட்ரூம். 20க்கு 20. இது 20க்கு 20 பெட்ரூம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது சமையல் ரூமுங்க. சமையல் ரூம் தான். பாத்திரத்துலேருந்து கிளாஸ் வைக்கிற வரைக்கும் ஒரு கபோர்டு அடிச்சிருப்பேன். இது ஸ்டோர் ரூமுங்க. அதாவது இந்த சமையல் ரூமில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கபோர்டு. இது ஸ்டோர் ரூமு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டைனிங் ஹாலு. அப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் ரூமில் பாருங்க கபோர்டு வருங்க. எத்த பறிச்சு அடிச்சிருப்பேன் எல்லாமே. அதை பாரு, இது ஒரு கபோர்டு. இது கிளாஸ் வைக்கிறதுக்கு ஒரு கபோர்டு. இது பாத்திரம் வைக்கிறதுக்கு ஒரு கபோர்டு. எல்லாம் தனித்தனியாக போட்டு அடிச்சிருப்பாரு. இந்த பாத்திரம் கிளாஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கபோர்டு. எல்லாமே தனித்தனி கபோர்டு உருவாக்கி வச்சுருப்போங்க. இது சமையல் ரூம். அது குடமெல்லாம் வைக்கிறதுக்கு தனி ரூம். அப்புறம் பார்த்திங்கன்னா டைனிங் ஹாலுங்க. இது வந்து செடி. இப்போ வீட்டுக்கு வெளியில் வேறாண்டா நிறைய விட்டு கட்டியிருப்பேன். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா தோட்டத்தோட ஃபுல் கவரேஜ் வீடியோ. ஒரு தோட்டத்துக்கு வீட்டுக்கு உள்ள பேக் சைடு உள்ள அப்படியே சுற்றி அங்கே ஒரு மரம் வச்சுருப்பேங்க. அதாவது சாமிக்கு இருக்கிற மரம். இந்த மரம் தாங்க துவைச்ச காய போகிறதுக்கு. இங்கே அப்படியே வெளியே வந்தால் இங்கே வந்து செடி வைக்கணும். ரோஸ் செடி வாங்கி வைக்கணும். இது ஒரு டெக்கரேஷன் செடி. பார்த்தா தென்னை மரம் மாதிரியே இருக்குது, ஆனால் இது டெக்கரேஷன் செடி.
இது சிட் அவுட்டு. அது வந்து டெக்கரேஷன் செடி, கத்திரிப்பூ. அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் ஜாதி முல்லை, மல்லிகைப்பூ, நாய்க்கூண்டு 2. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ, ஜாதி முல்லை, அப்புறம் புதினா, துளசி எல்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் செடி ஃபுல்லாக டெக்கரேஷன் செடி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த டெக்கரேஷன் செடி வச்சுருக்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், இது டெக்கரேஷன் செடி. அப்புறம் ரோஸ் செடி இருக்குது. இது ஒரு டெக்கரேஷன் பாருங்க. இது கருவேப்பந்தலை. அப்புறம் கருவேப்பந்தலை, வெத்தலை பாருங்க. வெத்தலை இது விட்டுக்குது பாருங்க. வெத்தலை காய் விட்டுக்கு பாருங்க. இதுலேருந்து வெத்தலையே முளைக்குது பாருங்க. வெத்தலை முளைக்குது பாருங்க. வெத்தலை காய் விட்டுக்கு பாருங்க. இதுலேருந்து வெத்தலையே முளைச்சி வருது. இது பெரிய வெத்தலை. சின்ன வெத்தலை தான் நாட்டு வெத்தலை. மேலே பார்த்திங்கன்னா இளநி மரம், இளநி இல்லை. இது கருவேப்பந்தலை. அப்படியே வந்தோங்கன்னா ஒரு கருவேப்பந்தெல்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து கருவேப்பந்தலை, எலுமிச்சஞ்செடி, கொய்யா செடி, ஜாதி முல்லை, அப்புறம் செம்பருத்தி 4-5 செம்பருத்தி இருக்குது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா எல்லா செடியுமே, செடி இல்லாது நான் இல்லாமல் செடி இல்லைன்னு தான் சொல்லுவேன். செடி வளர்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து சீத்தாப்பழம் மரம். இது ஒரு டெக்கரேஷன். பார்த்தா நெல் மாதிரி இருக்குது டெக்கரேஷன். அப்புறம் இது ஒரு எலுமிச்சஞ்செடி. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு கொய்யா செடி. இது ஒரு சவுக்கு மரங்க. வெயிலுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. காற்றோட்டம் நல்லாயிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா கிணறு இருக்கும் பாருங்க. அந்த கிணத்து பக்கத்தில் பெரிய சீனி புளிங்க மரம். சின்ன வயசில் நம்மளாம் சீனி புளிங்க அப்போ சாப்பிடுவோம். இப்போ யாரும் சாப்பிட்றதில்ல. ஆனால் சீனி புளிங்க நல்லது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் சீனி புளிங்க மரம். இந்த கன்னிமார் கோயில் பாருங்க. கன்னிமார் கோயில் இருக்குது. அங்கே வந்து ஆடி மாதம் நிறைய பூஜை பண்ணுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வாழை மரம். அந்த பக்கம் நிறைய வாழை மரம் நல்லா வளர்ந்துருச்சு. ஆல்ரெடி அன்றைக்கி வளர்கிற போது வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. இது வாழை, எல்லா வகையான வாழை இருக்குது. ஒவ்வொரு ரஸ்தாளி, பூவம்பழம், அப்புறம் மோரிஸு, எல்லா வாழையிலையும் ஒவ்வொன்று வச்சுருக்குறோம். பொதுவாக ஒரு வீட்டில் வாழை மரம் கண்டிப்பாக வேணுங்க. வாழை மரம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க. வாழை மரம் கண்டிப்பாக இருக்குது. வாழை மரம் இல்லாத எந்த வீடும் இப்போ இருக்காது. அந்த தலைவாழை இலை சாப்பிட்டா அது நிறைய பலன்கள் இருக்குது. எதனால் தலைவாழை இலை சாப்பிட்றான்ட்டு இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் சொல்கிறேன். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே தோட்டத்துக்குள்ளே போகிறேன். இதை சுத்தம் பண்ணி விட்டுக்கிறேன். போன வாரம் தான் சுத்தம் பண்ணி விட்டுக்கிறேன். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இது அக்ரி சம்மந்தமான வீடியோ வருங்க. அது கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்குது. எனக்கு கால் வலிக்கிறதுனால பாதியோடு திரும்பிட்டேன். தென்னை மரம், பனை மரம், அப்படியே நான் திரும்பிடுறேங்க. பாரு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு அக்ரி சம்மந்தமான வீடியோ. அங்கெல்லாம் சும்மா தான் கிடக்குது. ஆனால் பூரா வந்து புளி மரம் தான் அதிகமாக இருக்குது. அதாவது இதெல்லாம் சும்மா இருக்குது. பண்ணோன்னா பணம் வேணும். பணம் 10 லட்சம் கூடி பார்த்தாது 20 லட்சம் இறக்குனா தான் நல்ல விவசாயம் பண்ண முடியும். பூரா தென்னை மரம் தான். தென்னை மரம், அப்படியே வரம் பாருங்க. திரும்பி போன இடத்துல மறுபடியும் ரிட்டர்ன் வர பூரா வாழை மரம், தென்னை மரம். இது வந்து வாழை வந்து செவ்வாழையில் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வாழை வச்சுருக்கிறேன். செவ்வாழை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலுமே செவ்வாழை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப கண்ட்ரோலாக இருக்குது. செவ்வாழையில் அத்தனை மருத்துவ குணநலங்கள் இருக்குது. செவ்வாழைங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் 3-4 வாழை வந்து செவ்வாழை வச்சுருக்கிறேன். அப்படியே வரம் பாருங்க. மாதிரி இங்கே ஒரு வாழை,
ஒரு இதை வாழைங்க இப்போ ஒரு பழம் வெட்டிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கோழி கூண்டு பாருங்கள், சேவல் விடாது, ஒரு கோழி அடகாக்க வச்சுருக்குது. அது வெளியே எந்திரிச்சு வந்து உட்காந்துட்டுக்குது, ஓடிட்டுருக்குது பாருங்கள். அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டுருக்குது. ஒரு இந்த அடகாக்கிற வச்ச கோழி தான் எந்திரிச்சு வந்து உட்காந்துட்டுக்குது. ஒரு எத்தனை முட்டை வச்சுக்கிறேன்னு பாருங்க, கிட்டத்தட்ட 24 முட்டை வச்சுருக்கிறேன். நீ பொரிச்சா தான் தெரியும் எத்தனை கோழி வருமுன்னு. இத்தனை முட்டையிலையும் குஞ்சு பொரிக்காது, இருந்தாலும் வச்சுருக்கிறேன். அந்த கோழி இன்னொரு கோழி உட்காந்துட்டு இருந்தது, அது எந்திரிச்சு வந்து அந்த முட்டையும் சேர்த்து இதில் வச்சுருக்கிறேன். இது வந்து கோழி கூண்டு. கோழி ஆல்ரெடி அடுத்த மாதம் ஒரு 70 கோழி சொல்லியிருக்கிறேன். 70 கோழி வாங்கி தாராபுரத்தில் தான் சொல்லியிருக்கிறேன். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இதுதான் இன்றைக்கி தோட்டத்தில் நடந்துருக்கிற வேலை. ஓகே, நன்றி, வணக்கம்.